ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக மனதார நேசித்து கொண்டிருக்கும் உறவை, உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் உறவே, அவருடைய மனதில் என்ன இருக்கின்றது என்றதை உன் அப்பா நான் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். நீ அவரை எந்த அளவிற்கு விரும்பினாய், எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு செலுத்தினாய், அனைத்தும் எனக்கு தெரியும். ஆனால் சூழ்நிலை காரணமாக இப்பொழுது பிரிந்து வந்துவிட்டாய் தவிர உன்னால் அவரை மறக்க முடியவில்லை. மறந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் நினைக்கின்றாய். ஆனால் அந்த நொடி கூட நீ அவரை பற்றிய நினைவுகள் தான் உன் மனதிற்குள் ஆழமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு பாடலை பார்க்கும் பொழுதோ, படத்தை பார்க்கும் பொழுதோ, யாராவது பேசினாலோ அவரை பற்றிய நினைவுகள் உன்னிடத்தில் வந்துவிடுகின்றது. அங்கு உன்னவர் எப்படி இருக்கின்றார்? நீ அவரை பற்றி பொழுதுக்கும் நினைத்து கொண்டே இருக்கின்றாய். அவர் எப்படி உள்ளார் என்று உனக்கு தெரியுமா? உன்னை அவர் நினைக்கின்றாரா இல்லையா என்பதை நான் உனக்கு சொல்லவா? சொல்கின்றேன் தங்கமே. நீ எப்படி அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, அவரும் அப்படியே உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார். பிரிந்து விட்டாரே தவிர உன்னை மறக்க முடியவில்லை அவரால். நித்தமும் அணு அணுவாய் செத்து பிழைத்து கொண்டிருக்கின்றார். உன்னை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். சூழ்நிலை காரணமாக பிரிந்து விட்டோமே தவிர என்னால் மறக்க முடியவில்லையே என்று கூறி நித்தமும் அழுது கொண்டிருக்கின்றார். என்ன செய்வது என்று அவருக்கே தெரியவில்லை. உன்னை தேடி வர வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. ஆனால் மீண்டும் பிரச்சனை ஏதேனும் வந்துவிடுமோ என்ற பயத்தினால் உன்னை தேடி வராமல் நித்தமும் தனிமையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கின்றார். நான் சொல்லும் வார்த்தை உனக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும் என்று எனக்கு தெரியும். என்னை மறந்துவிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று தானே நினைத்தேன். ஆனால் இவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கின்றாரா என்று கேட்கின்றாயா? ஆம் தங்கமே, நீ எப்படி அவரை உண்மையாக மனதார நேசித்தாயோ அவரும் உன்னை அப்படித்தான் நினைத்திருந்தார். வேண்டாம் என்று கூறியதற்கான காரணம் 1000 இருந்தாலும் வெறுக்க முடியவில்லை. உன்னை மறக்க வேண்டும் என்று நினைக்கின்றார், தோற்று போகின்றார். நீயும் அப்படித்தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். மறக்க முடியாமல் இருவரும் நித்தமும் தனிமையில் அழுது கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. உனக்காக ஒரு வாய்ப்பை தருகின்றேன். நீயாக தேடி சென்று அவரிடம் பேசினால் அவர் நிச்சயமாக அனைத்தையும் மறந்துவிட்டு உன்னுடன் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நித்தமும் நிம்மதி இல்லாமல் மறக்க முடியாமல் மற்றவர்களுக்காக உங்கள் இருவரையும் நீங்களே வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையை விட்டுவிடும். யார் என்ன சொன்னால் என்ன? நீ அவரை தேடி அவருடன் சந்தோஷமாக வாழு. கடவுளால் படைக்கப்பட்டவர், உனக்காக அனுப்பப்பட்டவர் அவர். நீதான் அதன் பிறகு முடிவை எடுக்க வேண்டும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.